பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைகளில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளை கூட தேவனை துதிக்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையை சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மோடு உணர்த்துவது, தேவன் நமக்கு நம்முடைய இருதயங்களில் ஊற்றி தந்திருக்கிற அந்த தேவ அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டுமா? களங்கமற்றதாய் கலப்படமற்றதாய் இருக்க வேண்டுமா? தேவ அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ அன்பு ஆமென் இரக்கமுள்ள அன்பு, நீடிய பொறுமை உள்ளது, நம்முடைய குறைகளை மன்னிக்க கூடியது. ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்பை தான் ஆண்டவர் நமக்குள் ஊற்றிருக்கிறார். இந்த அன்பு மாம்சத்தின் அன்பு அல்ல, உறவுகளின் அன்பு அல்ல, சூழ்நிலைகளில் கொடுக்கல் வாங்கல் உள்ள அன்பு அல்ல. தேவ அன்பு நம்மில் புறப்படும் போது மாயமற்றதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுது, உங்கள் அதாவது தெய்வ பிள்ளைகளுடைய அந்த அன்பு மாயமற்றதாய் களங்கமற்றதாய் கலப்படமற்றதாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற இந்த கால வேளையில் நம்முடைய அன்பை குறித்து நாம் ஒருவருக்கு உள்ளில் ஒன்று வைத்து மற்றும் வெளியிலே வேறு விதமாய் பேசும்போது நம்முடைய அன்பு களங்கமற்ற உள்ளதாய் இருக்கிறது. ஆமீன். கலப்படம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. மாயமானதாக இருக்கிறது. மாயமான அன்பு வேண்டாம் தேவ பிள்ளையே. கர்த்தர் நம்மில் எதிர்பார்ப்பது ஆமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆமே நன்மையும் ஆமே சிட்சையும் உண்டு. இந்த கால வேளையில் தேவ அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த கர்த்தருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு ஆமேன். முதலாவது தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். அதன் பின்பு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லும், நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். அப்போ தேவ அன்பு நம்மிலிருந்து புறப்பட ஆமீன் அது களங்கமற்றதாய் புறப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா? நம்முடைய செயல்கள் அன்புள்ளதாய், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் அன்புள்ளதாய், நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவ அன்பை பிரதிபலிப்பதாய் காணப்பட இந்த நாளில் நம்மை விட்டு கொடுப்போம். தேவ அன்பின் நிலைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் அந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். அதில் ஆமென் நிலைத்திருக்கும் போது தேவ கட்டளையை நிறைவேற்றுகிறோம், தேவ வார்த்தையை நிறைவேற்றுகிறோம். இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆமென் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா இருதயங்களிலும் மாயமுள்ள அன்பு, கலப்படமான அன்பு ஆமை இருதயங்களை விட்டு நீக்கி இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஆமை உன்னுடைய அன்பு மாயமற்றது என்று சொல்லத்தக்கதாய் அதற்கேற்ற நன்மையும் விடுதலையும் சமாதானமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாட்களில் ஒவ்வொருவருடைய அன்பும் தேவ அன்பால் நிரப்பப்பட்டதாய் களங்கமற்ற அன்பாய் காணப்பட பரிசுத்தர் உதவி செய்வீராக. அதற்குரிய பிரதிபலனை சுதந்தரித்துக் கொள்ள, அதற்குரிய நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. God bless you. Praise the Lord.